தொலைக்காட்சியின் டெலிவிஷன் வரலாறு உலக அளவிலும் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பல்வேறு மைல்கற்களை கொண்டுள்ளது. கண்டுபிடிப்பு 1920 ஆண்டு ஸ்காட்லாந்து விஞ்ஞானி ஜான் லோகி பியார்டு ஜான் லோகி பேர்ட் முதலில் டெலிவைசர் என்ற கருவியை உருவாக்கினார். முதல் செயல் விளக்கம் 1926 லண்டனில் ஒரு பொம்மையின் உருவத்தை திரையில் காட்டி தனது கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தினார். முன்னேற்றம் ஃபைலோ ஃபார்ன்ஸ்வர்த் என்பவர் நவீன தொலைக்காட்சிக்கு தேவையான முக்கியமான டியூபை கண்டுபிடித்தார். தொடக்கம் இந்தியாவில் முதலில் 1939 செப்டம்பர் 15 அன்று டெல்லியில் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டது. வளர்ச்சி 1980களுக்கு பிறகுதான் இது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக பரவலாக மாறத் தொடங்கியது. இந்திய அரசின் பொதுச் சேவை ஒளிபரப்பான தூர்தர்ஷன் பிரசார் பாரதியால் நிர்வகிக்கப்படுகிறது. நிலையம் தமிழ்நாட்டின் முதல் தொலைக்காட்சி நிலையம் 1995 ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. ஒளிபரப்பு பரப்பு தொடக்கத்தில் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மட்டுமே இருந்த ஒளிபரப்பு அடுத்த ஆண்டே 80 கிலோமீட்டராக விரிவுபடுத்தப்பட்டது. தனியார் சேனல்கள் 1990களின் தொடக்கத்தில் தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் வரத் தொடங்கியவுடன் தமிழ் தொலைக்காட்சித்துறை ஒரு மிகப்பெரிய புரட்சியை சந்தித்தது. முழுமையான பரவல் 1927 ஆண்டு வாக்கில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பின் கீழ் வந்தன. உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிறுவர்களுக்கு கல்வி சார்ந்த தகவல்களை வழங்குகிறது. திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் தொடர்கள் மூலம் சிறந்த பொழுதுபோக்கு சாதனமாக உள்ளது.